என்னடா தனுஷோட அது மொழியால இந்த காலத்தில் யார் அது மாதிரி லவ் பண்ணுறாரு மாத்தா போடி அப்படின்னு போகிறலாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிச்சது, திரும்பி கிளைமேக்ஸ் எமோஷனலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது தமிழ் ஏன் பண்ணணும்னா ப்ரொமோஷனே ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணவே ஃபுல்லாகவே ஹிந்தி, அவன் பேரே வைக்கல, அதே ஹிந்தியோட டான்ஸஸ் அப்படியே வச்சுட்டாங்க. இது தமிழுக்கு செட் ஆகலாம்னு நினச்சி எடுத்தாங்க. ஆனால் பார்த்தா தமிழ் நல்லாவே நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. நிறையா எமோஷனல் சீன் நமக்கே கனெக்ட் ஆனிச்சு. எப்படி சொல்கிறது, அந்த திருச்சிட்டு பிரகாஷ் ராஜ் அந்த ஃபாதர் சன் அந்த போர்ஷனோட இந்த போர்ஷன் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. தமிழவே டப் பண்ணியிருக்கான், ஆனால் பண்ணலை, அவங்க அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஸ்டைலாக பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அமராவதியோட இந்த படம் இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஷோ பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் ஷோவாக இருந்துச்சு, திரும்பியும் எண்டிங் சூப்பராக முடிச்சிட்டாரு. மியூசிக் ஏஆர் என்னன்னா சாங் வந்து நம்ம தமிழ் சாங்ஸ் எது கேட்குற மாதிரி இருக்கா, ஆனால் பிஜிஎம் நல்லா போட்டிருந்தாரு. எந்தெந்த சீன்ஸ் எந்தெந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நம்ம டப்பிங் கொடுத்தாரு. பிரகாஷ் ராஜ் தமிழ் தான் டப் பண்ணியிருக்கான். அவன் 2 பேர் வாய்ஸ் நம்ம நல்லா இருக்கு. அந்த சிங் ஆகுது. மற்ற யாரோட நம்ம பெருசாக சிங் ஆகலை. தனுஷோட வாய்ஸ் நம்ம நல்லா சிங் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக பண்ணியிருந்தார் தனுஷ். அந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு போர்ஷன் வரும், அந்த போர்ஷன் டைலாக் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாமே அந்த ஒரு போர்ஷன் எனக்கு பிடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் ட்ராமட்டிக் கொஞ்சம் இதாக மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து கம்ப்ளீட்டாக செம்மையாக இருக்குது. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக தேட்டரில். தமிழ் டைப்பிங் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வந்து சப்டைட்டில்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டைப்பிங்கில் மாற்றின மாதிரி தெரிஞ்சு, லைட்டாக வேர்ட்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி டப்பிங் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ஹிந்தியில் தான் இருக்கேன் தெரியல. அதான் அவங்க வந்து ஹிந்திலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் கூட பண்ணல தமிழில் பெருசாக. இப்போ நிறைய பேருக்கு வந்தது கூட தெரியாமல் தான் இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு தான் படம் கிளிக் ஆகும். கண்டிப்பாக படம் கிளிக் ஆயிரும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு படத்துலையும் சூப்பராக பண்ணிக்கிட்டாரு. இதில் வந்து எமோஷனலாக பேசுகிற அந்த ஒரு சீன்ஸ்லாம் செமையாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவர் இருக்கார். அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப நேரம் வர, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ பெருசாக வரல. அவர் கொடுத்த காட்சியை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம். மற்றபடி ஓவராலாக படம் நல்லா தான் போகுது. ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக கிளிக். ஃபேமிலியாக பார்க்கலாம். பட் கப்பிள்ஸாக அவங்களுக்கான ஒரு படமாக தான் எடுத்திருக்காங்க. அது தனுஷோட தனுஷ்காக தான் படம் பார்க்கவே வந்தோம். தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குண்ணா, எமோஷனலாக இருக்குது, லவ் கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குண்ணா. டப்பிங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. தனுஷ்காக பார்க்கலாம், என்னன்னாலும் நல்லா இருந்துச்சு படம். இல்லை சூப்பர், அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷும் பிரகாஷ் ராஜரும் அவங்களோட கண்டென்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட டேட் சன் காம்போவும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவங்க மியூசிக்லாம் சொல்ல வேணா வேணும், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இல்லை எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலாக மட்டும் இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. இல்லை தனுஷ்காக தான் வந்தேன். ஏன்னா நான் விஜய் ஃபேனு, ஆனால் தனுஷ் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு தனுஷ். அப்படிலாம் இல்லை, ஆனால் ஹிந்தி படம் மாதிரியும் இல்லை, தமிழ்மா ராஞ்சனா சிமிலாரிட்டி இருக்குது. கொஞ்சம் ராஞ்சனா சிமிலாரிட்டி இருந்து, ஆனால் நல்லா இருந்துச்சு படம். அப்படிலாம் இல்லை, ஆக்ஷன் மூவிலாம் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கிறாரு. நல்லா இருக்குது படம், சூப்பர். அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். சூப்பர், அவரை பற்றி நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் எதுவும் இல்லை, நல்லா பார்த்துட்டு வரல, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருந்துச்சு. இல்லை சும்மா இல்லை, படம் நிறைய வாடி எல்லா படமும் பார்ப்போன்ற இதில் வந்தோம். நல்லா தான் இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம், ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணிச்சு. இந்த தனுஷ் படத்தில் இட்லி கடையில் எப்படி ஒரு சீன் எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிச்சோ, இந்த படத்தில் நிறைய சீன் கம்ஃபர்ட் பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு படம். எல்லா ஆக்டிங்கும் எல்லா சீனுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. த்ரூ த எண்டு நல்லா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பிரகாஷ் ராஜ் செம ஆக்டிங், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார் படத்தில், நல்லா இருந்துச்சுண்ணா. ரஹ்மான் மியூசிக் தான் நம்ம படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் படத்தில் ஒரு ஃபீல் போயிட்டு இருந்துச்சு. கதை அப்படின்னு சூப்பராக காட்டினது, மியூசிக் கூட ஆக்ஷனும் இருக்குது. இந்த ஆக்ஷன் போர்ஷன் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸில் ஃபைட் சீன் நல்லா இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதும் நல்லா இருக்குது, அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சீனமும் நல்லா இருந்துச்சுன்னா. டப்பிங் தான் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும்.
மற்றபடி படம் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் படம் ரிலீஸ்னு புக் பண்ண எனக்கே ஞாபகம் இல்லை, டக்குன்னு நீ தான் படம் ரிலீஸ்னு ரிமைண்டரில் இருந்து தான் நானே வந்தேன். பட் அந்தளவுக்கு படம் ஒர்த்து தான். ஆனால் ப்ரொமோஷன் இன்னும் தமிழ் எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ. மற்றபடி நல்லா சூப்பராக இருந்தது. நான் உண்மையிலேயே தனுஷுக்காக தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா காதல் இப்போ என்னைக்குனாலும் காதல் பேசும், இன்னமும் பேசும். அது மாதிரி தான் காதல் படம் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. சில போர்ஷன்லாம் பார்ப்போம் நமக்கே என்னடா தனுஷோட அது ஓயால இந்த காலத்தில் யார் அது மாதிரி லவ் பண்ணுறாடே மாத்தா போடி அப்படின்னு போகிறலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை மீறி ஒரு படி மேலே போய் காதலிக்காக என்னெல்லாம் பண்ணுறாடா ஒருத்தன், விழுந்து திரும்ப எழுந்துச்சு அப்படின்ற போதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. பிரகாஷ் ராஜோட கேரக்டர் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஃபீல் ஆகிற மாதிரி நிறைய இடத்துல இருந்தது. அவரோட பேசுகிற டைலாக்ஸும் சரி, அவர் அந்த டெத் அவர் சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள்லாம் யாருமே கிடையாது. லவ் பண்ணுற பசங்களாம் ஒருத்தி காலிப்பான், இன்னைக்கு அவன் காலி விட்டா நாளைக்கு இன்னொருத்தி பிடிச்சிப்பான், அப்படிதான். இல்லை அப்படின்னு கிடையாது. இதில் ஒரு அந்த மாதிரி டேரக்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு போல, ஓகே. ஆனால் இதில் இருக்கிற இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் காதலிக்கல எவனுமே. சும்மா இன்றைக்கி வரா 10 நிமிஷம் பேசுகிறான், நாளைக்கு ரூமை போடுறான், புக் பண்ணி போடுறான், அதுக்கப்புறம் வேற ஆள் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி காதல்கள் பார்க்க அபூர்வம். படத்தில் தான் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. வெறுப்பே வந்துச்சு. ஒய்யால தனுஷ் நடிச்சிருக்கான், தமிழ் பேர் இன்னும் கூட அந்த படம் பேரே வாயில் வரல. என்னது தேராரோ என்னமோ ஒரு வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்து வரல, தனுஷாக தான் வந்தேன். இன்னமும் அந்த பேர் எனக்கு புரியவில்லை, எதுக்காக அந்த பேர் அப்படின்ட்டு மாற்றி கொஞ்சம் வச்சிருக்கலாம். தமிழ் அது இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹிந்தி வெர்ஷனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பிஜிஎம் கூட பார்க்கும்போது ஏர் ரஹ்மான் ஹிந்தியில் நல்லா தொட்டு கொடுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சார் போல. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம். அதாங்க ஐயா, தூக்கம் வராது கூட தூக்கம் வரும் ஐயா, அந்த அளவுக்கு நல்லா பிஜிஎம் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஓகே தான், ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அம்பிகாபதி அளவுக்கு இல்லை. மேபி அம்பிகாபதியை மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு பார்த்தா மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஹிந்தியில் பார்த்தா மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழில் வந்துட்டு டைலாக் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், பாட்டு லிரிக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக அப்படியே ரொம்ப ட்ரூவாக காட்டுறேன்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல நம்மளுக்கு சலிப்பு தான் வருது. பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சில இடத்துல நிறைய இடத்துல சினிமாட்டிக்காக தெரியறதுனால அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவங்க ஏன்னா அப்பயே அவங்களே சொல்லிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. பேர் கூட நாங்கள் தமிழுக்கு மாற்ற வேண்டியது விருப்பம் இல்லை, ஏன்னா ஹிந்தியில் வந்து பாருங்கன்னு. நம்ம ஆளுங்க எப்படி இருந்தாலும் தமிழ் தனுஷ்னாலே தமிழில் பார்ப்பாங்களே. ஏதோ அவங்க என்னென்னா தமிழுக்கு வேறு பேருக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. தனுஷ் பிரகாஷ் ராஜ் மட்டும் அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேருக்கு டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. டப்பிங்கில் கூட பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை. அது பெருசாக மெனக்கிடவே இல்லை. அதுதான் ஹிந்திலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹிந்தியில் டைலாக் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. அது பாதியிலே கட்டான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய டைலாக்ஸ் இருந்தது. ஸோ அது பெருசாக நம்மளுக்கு எந்த இடத்துல கனெக்ட் ஆகலை. ஸோ அவங்க பெருசாக இதுக்கு முயற்சியே போடலைன்னு நினைக்கிறேன். ஒரு பேருக்கு டப்பிங் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலே படம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கனெக்ட் பண்ணணுமோ அது கனெக்ட் பண்ணலை. அது பிரகாஷ் ராஜ் பின்னிட்டார். ஒரு 20 மினிட்ஸ் அவர் வந்து அவர் அசுரனில் வந்து இவர் தனுஷ் பண்ணியிருப்பார் ஒரு ரோல். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு ஆக்டிங் இருக்கும், சீன் இருக்கும். பின்னிட்டார் அவரோட ஆக்டிங்கில். அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம்மையாக பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவுமே வந்துட்டு பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ் பீக், அவ்வளோதான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பாட்டு வந்து மேபி ஹிந்தியில் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் சுத்தமாக சரியில்லாதனால பாட்டாக நம்மளுக்கு பிடிக்கல. மேபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது.